வைகை அணையின் மேற்பரப்பை தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு மூடி தண்ணீர் ஆவியாவதை தடுப்பதுதான் இவர்களின் திட்டம். என்ன சார் இது? பிளானிங் அப்படின்னா திட்டம். டேப் மூலம் ஒட்டி அவற்றில் சிலவற்றை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தண்ணீரில் மிதக்கவிட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தனர். நம்ம கட்சிக்காரனா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் பார்த்தா இருக்கேன். எவனோ பைத்தியக்கார. 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் 300 தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர். ஒரு புத்திசாலித்தனம் இந்த பகுதியில் இல்ல. ஏறத்தாழ 200 ஸ்கொயர் ஃபீட்ல இதை போடுறதற்கான முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இங்க இருக்கிற குறிப்பிட்ட அளவு தண்ணி ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிகின்ற வகையில் இதை இப்ப பரிச்சார்த்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. மிதக்கவிடப்பட்ட தெர்மாக்கோல் அட்டைகள் பரிசல் கரை திரும்புவதற்குள் கரை திரும்பி காற்றில் தரையை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன. வகையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அறிகின்ற வகையில் இதை இப்ப பரிச்சார்த்த முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. மண்ணுலாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டினவே இந்த பையன் திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன் இவன் கூட சேராது. தெர்மாக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். இது போன்ற ஒரு நூதன யோசனையை அதிகாரிகளுக்கும் அமைச்சருக்கும் வழங்கியது யார் என்றும் பொதுமக்கள் கேட்க ஆரம்பித்தனர். இதுக்கு போய் உழைக்கிறாங்களே, அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. போ போடா.